டேய் இந்த பீடு யாரா? இந்த பீடு இங்கிலீஷ் சாரா? இங்கிலீஷ் சாரா? அப்ப ஜாலி ஜாலி. ஏன்டா இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க? டேய் இங்கிலீஷ் சார் வரலடா. அது எப்படி உனக்கு தெரியும்? நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரப்ப பைக் ஸ்டாண்ட்ல ஒரு பைக் இல்ல, அப்ப அவர் வரமாட்டாரு. அப்படின்னா இந்த பீடு 3 பீடா? ஆமாடா, பிடி பீடு போயிடலாம். டேய் பிடி பீடு எப்படிதான் போக முடியும்? டேய் ஸ்டாஃப் ரூம் போயிட்டு இப்படி சார் வரலன்னு சொன்னா பிடி பீடு போக சொல்லிடுவாங்க. ஆனா நம்மள போன விட மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்காரன் அனுப்பி விடுவோம். அதுவும் சரிதான். டேய் சுரேஷ், ஸ்டாஃப் ரூம் போயிட்டு சார் வரலன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு பிடி பீடு போறேன்னு கேட்டு வாடா. ஸ்டாஃப் ரூமுக்கு தானே, இதை உடனே போய் சொல்லிட்டு வந்துடா. அவன் போய் கேட்டு வந்தானே பிடி பீடு போறோம், ஜாலியா என்ஜாய் பண்றோம். டேய் சாரு வரேன்னு சொல்லிட்டாரா? சாரு வர்றாரா? யாருகிட்ட போய் பிடி பீடு போறேன்னு சொன்னேன்? மேக்ஸ் சார் கிட்ட போய் சொன்னா அவரே வரேன்னு சொல்லிட்டாரு. அட பாவி, கேட்கறக்கு உனக்கு வேற ஆளே கிடைக்கலையாடா, இவரை போய் கேட்டிருக்கியாடா. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் மேக்ஸ் புக் எடுங்க, சம் பார்க்கலாம். எடுத்தாச்சு சார், உங்க வேலையை ஆரம்பிங்க. கடவுளே உங்களுக்காக என்ன அனுப்பியிருக்காரு பாடம் நடத்தணும்னு சொல்லிட்டு. எல்லாம் புக் எடுங்க, சீக்கிரமா சம் பார்ப்போம். கடவுளுக்கு வேற வேலையே இல்லையா? எங்களை கஷ்டப்படுத்தி பாக்குறதா அவருக்கு வேலையா? இந்த பையன் அனுப்புறதுக்கு பேசாம சொல்லாமே பிடி பீடு போயிருந்துருக்கலாம் போல. இவரை வேற கூட்டு வந்திருக்கானே.